ஸோ வெல்கம் மாமே. இப்போ சும்மா ரோட்ல போயிட்டு இருக்க மார்வல் ஃபேனை கூப்பிட்டு நீ என்ன மார்வல் மூவிக்குடா பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் கிட்ட கேட்டீங்கன்னா, அடே யாரை பார்த்து என்ன கேட்குற, இது என்னடா கேள்வி, கண்டிப்பா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்படின்ற மாதிரி தான் அவன் சொல்லுவான். ஏன்னா நம்மள நிறைய மார்வல் ஃபேன்ஸ் வெறித்தனமா வெயிட் பண்றது இந்த 2026ல வர போற அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கு தான். அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லைங்க. பட் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியை சுத்தி எக்கச்சக்கமான மிஸ்ட்ரிஸ் படும் பயங்கரமான பிளாட் லீக்ஸ் எல்லாம் நமக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு தாங்க இருக்கு. இங்க அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கு வெறி ஏத்துனது வேற யாரும் இல்ல, இங்க ராபர்ட் டவுனி ஜூனியர்னு சேர் போட்டு உட்கார்ந்துருக்காரு. இந்த மனுஷன் தான் இவர் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தான் சொல்லணும். அயன் மேனா பிளே பண்ண ராபர்ட் டவுனி ஜூனியர் டாக்டர் டூமா இந்த மூவில ரிட்டர்ன் ஆக போறாரு. இவர் தான் மெயின் வில்லன் அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இங்க கெவின் ஃபேகே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, இங்க நம்ம அவெஞ்சர்ஸா இருக்கட்டும், நம்ம நியூ அவெஞ்சர்ஸ் அதாங்க தண்டர் போல்ட்ஸ், இது கூடவே த வக்காண்டன்ஸ் அப்புறம் எக்ஸ்மேன்ஸ், இவனுங்க 4 பேருமே படும் பயங்கரமான சம்பவம் பண்ற டீம். இவங்க எல்லாரும் சேர்ந்து வெறும் ஒரே ஒருத்தன் டாக்டர் டூமா தான் எதிர்த்து இவனுங்க மொத்தமா நிக்க போறானுங்களா? இது எனக்கு மட்டும் தோணுன கொஸ்டின் இல்ல மக்களே, நிறைய மார்வல் ஃபேன்ஸுக்கு இன்னொரு கொஸ்டின் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இங்க இவ்வளவு பேர் இதுக்கு டாக்டர் டூமை எதிர்த்து நிக்கணும்? ஒத்துக்கிறேங்க, அந்த மனுஷன் பயங்கரமான மல்டிவர்ஸ் லெவல் வில்லன், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நம்ம டாக்டர் டூம் மட்டும் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட மெயின் வில்லனா இருக்காம இங்க ஒரு பயங்கர தெளிவான ஜீனியஸான ஒரு எம்சியூவோட ஹீரோ டாக்டர் டூம் கூட கை கோத்து வில்லனா மாறினா எப்படி இருக்கும்? யார சொல்றேன்னு புரியுதா? அவருக்கு 3 கண் இருக்கும், வேற யாரும் கிடையாதுங்க, த ஒன் அண்ட் ஒன்லி டாக்டர் அத்திம்பேல் தான். அதான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு. அடே அரை தூக்கத்துல எதனா வளராதடா, தயவு செஞ்சு என்ன சொல்ல வரேன்னு தெளிவா சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட பார்ட் 3 மூவி வரப்போகுதுன்னு இன்னொரு பேச்சு எல்லா சைடும் அடிபட்டு இருந்துச்சு. ஏன் நானே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மார்வல் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கானுங்க, அது கண்டிப்பா இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட பார்ட் 3 தான் இருக்கும்னு நானே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். அதுவும் இல்லாம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 வந்தா டூம்ஸ்டேக்கு முன்னாடி நடக்கிற கதையா, அதுக்கப்புறம் தான் கண்டிப்பா அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி நானே இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். இங்க தான் மார்வல் தெளிவா காய் நகர்த்துறத நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கணும். இப்ப அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு மார்வல் சேர் போட்டானுங்கல்ல, அதுல நம்ம டாக்டர் அத்திம்பேல் ரோல பிளே பண்ண பேண்டிட் கும்பர் பேட்ச், என்னடா பேர் இது, அந்த மனுஷனுக்கு உனக்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேலாம் சீட் கிடையாது, உன்னை டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்ல பாத்துப்போம் அப்படின்ற மாதிரி அவருக்கு சீட்டே போட்டிருக்க மாட்டானுங்க. இது இந்த மாதிரி மார்வல் தெரிஞ்சே பண்ண ஒரு பிக்கஸ்ட் மாஸ்டர் ஸ்ட்ரோக். இப்ப இந்த ஆக்டருக்கான சேரை நம்ம போடலன்னா யாரோட கவனமும் இவர் மேல போகாது. அப்புறம் இந்த மனுஷனை அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்குள்ள கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய பிளாட் ட்விஸ்ட் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் மார்வல் பிளான் போட்டு வச்சிருக்கானுங்கன்ற மாதிரி இப்ப நமக்கு சம் இன்ட்ரெஸ்டிங்கான பயங்கர ஹியூஜான ஒரு பிளாட் ட்விஸ்ட் கிடைச்சிருக்குன்னு தாங்க சொல்லணும். யோ என்னையா சொல்ற, இது கேட்கறதுக்கே படும் பயங்கரமா இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா, இது எங்க ஆரம்பிச்சிச்சுன்னா சரியா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான இந்த கான்செப்ட் ஆர்ட் எல்லாம் லீக் ஆயிருக்கும். சில பேர் மார்வல் இதை ஹைப் ஏத்தணுன்னே வேணும்னே பண்றானுங்க, ஸோ அவனுங்க தான் லீக் பண்ணானுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. இந்த கான்செப்ட் ஆர்ட்ல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம டாக்டர் டூம் பக்கத்துல இங்க ஒரு குடும்பி தலை நிக்கிறானா, இது வேற யாரும் கிடையாது, நம்மளோட டாக்டர் அத்திம்பேல் தான். இன்னும் சில தியரிஸ் என்ன சொல்லுதுன்னா, டாக்டர் டூம் இந்த மூவியோட வில்லன்லாம் கிடையாது, அவர் இந்த மாதிரி மல்டிவர்ஸை சேவ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றாரு, அவர் ஒன்றும் மிகப்பெரிய வில்லன்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. லைக் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த தானோஸ் மாதிரி. தானோஸ் சக மனிதனுக்கு எப்படி உணவு கிடைக்கலன்னா யூனிவர்ஸே அழிக்கணும் அப்படின்ற முடிவை ரத்ன கற்களை வச்சு எடுத்தானோ, அதே மாதிரி இங்க டாக்டர் டூம் மல்டிவர்ஸ் சேவ் பண்ண வந்த கடவுள்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் சில இன்ட்ரெஸ்டிங்கான தியரிஸ் நம்ம கண்ணில் பட்டுட்டு தாங்க இருக்கு. இந்த தியரி உண்மையா இருக்க பட்சத்தில் நம்ம டாக்டர் டூம் ஒரு கிரேயான கேரக்டரா அந்த மூவில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது அவன் முழுசான வில்லனும் கிடையாது, அதே டைம்ல ரொம்ப நல்லவனும் கிடையாது. இப்படி இருக்க டைம்ல நம்ம டாக்டர் டூம் ஏதோ ஒரு கட்டத்துல மல்டிவர்ஸை சேவ் பண்றதுக்காக ட்ரை பண்ணணும். இந்த மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்லயே மல்டிவர்ஸை கரைச்சு குடிச்ச ஒரே ஹால்னா அது வேற யாரும் இல்ல, நம்ம டாக்டர் அத்திம்பேல் தான். ஏன்னா மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவில டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை வச்சு செஞ்செல்லாம் அனுப்பியிருப்பானுங்க. அதே இந்த மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல செலியா கூட நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இன்கஷனை ஃபிக்ஸ் பண்றதுக்காக அவ கூட சேர்ந்து ஒரு போர்ட்டலுக்குள்ள போயிருப்பாரு. இந்த மாதிரி காமிக்ல நம்ம டாக்டர் டூம் செலியா கூட ஒன்று சேர்ந்து நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. இந்த மாதிரி நிறைய மல்டிவர்ஸ்க்கு டிராவல் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்கு. காமிக்ல செலியா டாக்டர் டூமோட வைஃபா இருப்பாங்க. இன்கஷன்ஸ் நடக்கிறத தடுக்கிறதுக்காக நம்ம செலியா கூட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒன்னா மல்டிவர்ஸ் லெவல்ல போர்ட்டல்ல டிராவல் பண்ணிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இவனுங்க சொல்ற இந்த தியரியை வச்சு பார்த்தோம்னா காமிக்ல நடந்த மாதிரியே இந்த மூவிலையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் தாங்க சொல்லணும். இந்த மாதிரி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நம்ம டாக்டர் டூம் மல்டிவர்ஸ் லெவல்லாம் டிராவல் பண்ணும்போது நம்ம டாக்டர் அத்திம்பேல எங்கேயாவது மீட் பண்ணிருக்கணும். அவனுங்க 2 பேரும் ஒன்னா சந்திச்சதுக்கு அப்புறம் டே அப்பா நீ என்னடா இங்க, நீ மகனே நீ எங்கடா இங்க அப்படின்ற மாதிரி பார்த்து பேசிட்டு இருக்கணும். ஏன்னா இவனுங்க 2 பேராலையுமே இங்க மல்டிவர்ஸ் லெவல் டிராவல் பண்ண முடியும்.
ஆனா இந்த தியரி உண்மையா இருக்கும் பட்சத்தில் இதை எப்படி மூவில சொல்ல போறானுங்கன்னு தெரியல. மேபி இந்த மாதிரி அவங்களால மல்டிவர்ஸ் லெவல் டிராவல் பண்ண முடிஞ்சு அந்த டைம்ல நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டே இரும்பு முகமுடி நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் டூமை பார்த்து கேட்க, நான் இந்த மாதிரி ஒரு மல்டிவர்ஸா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட முக்கியமான நோக்கமே என்னன்னு தெரியுமா, மல்டிவர்ஸை சேவ் பண்றதுதான். இந்த மோலிக்ளூ மேன் யூனிவர்ஸ்க்கு ஒருத்தர் இருந்து தாலி அறுக்கிறானுங்க. ஏன்னா மாலிக்ளூ மேனோட ரோட்டீனே என்ன தெரியுமா, இந்த மல்டிவர்ஸ் மொத்தமா டெஸ்ட்ராய் பண்றதுதான். ஸோ அவனை ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டா இந்த மல்டிவர்ஸே மொத்தமா சேவ் ஆயிடும்ல. அதுக்காக தான் ஒரு யூனிவர்ஸா அவனை தேடி போயிட்டு நானே என் கையில கொண்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி டூம் சொல்லணும். அடே டாக்டர் அத்திம்பேலு, நீ என்ன இவ்வளவு கேள்வி கேட்கறல்ல, ஆமா நீ மல்டிவர்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் டூம் டாக்டர் அத்திம்பேல பார்த்து கேட்க, நான் சும்மா மல்டிவர்ஸ் லெவல் டிராவல் பண்ண வந்தேன்பா, சரி நீ போற காரியம் நல்லா இருக்கு, நானும் உன் கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் அத்திம்பேல் டாக்டர் டூம் கூட ஒன்னா சேர்ந்து மாலிக்ளூ மேனை அழிக்கிறதுக்காக ஒரு யூனிவர்ஸா மல்டிவர்ஸ் லெவல் டிராவல் பண்ணிட்டு இருக்கானுங்க. இங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு ரெண்டு பேத்துக்கும் நல்லாவே புரிஞ்சு போயிடுது, இந்த மாலிக்ளூ மேனை தேடி பிடிச்சி கொள்றதெல்லாம் சாத்தியமான வேலையே கிடையாது. ஏன்னா ஒரு யூனிவர்ஸா டிராவல் பண்ணி அவனை போட்டு தள்ளணும், அதுக்கெல்லாம் டைமும் இல்ல, இது சாத்தியமே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயத்த நம்ம டாக்டர் டூமும் ஸ்ட்ரேஞ்சும் நல்லாவே புரிஞ்சுக்கிறானுங்க. ஏன்னா இன்கஷனை நிப்பாட்டுறது அப்படின்றது இங்க சாத்தியம் இல்லாத விஷயங்க. காமிக்ல இந்த மாதிரி இன்கஷனை ஒரு டாமினோ எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி தான் மல்டிவர்ஸ் லெவல் எல்லா காமிக்லயும் டீஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு விதியை யாராலையுமே இங்க மாற்ற முடியாது. பட் இந்த டைம்ல செலியாக்கு இந்த மல்டிவர்ஸா இருக்கட்டும் இன்கஷனை பத்தின எக்கச்சக்கமான விஷயங்கள் தெரிய வந்திருக்கணும். அதனாலதான் ஒரு டார்க் டைமென்ஷனுக்குள்ள ஒரு போர்ட்டலை ஓபன் பண்ணி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச செலியா உள்ள கூட்டிட்டு போயிருக்கணும். அப்படியே இந்த பக்கம் காமிக்ல பார்த்தோம்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டாக்டர் டூமோட ஒன்று சேர்ந்து தான் இந்த இன்கஷனை தடுக்க போயிருப்பாரு. ஆனா ஒரு இடத்துல அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இதை தடுத்து நிப்பாட்ட முடியாது, இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காமிக்ல நம்ம டாக்டர் டூமும் ஸ்ட்ரேஞ்சும் ஒன்று சேர்ந்து பியாண்டர்ஸை தாக்குவாங்க. அது என்ன ப்ரோ பியாண்டர்ஸ், கேள்விப்படாத பேரா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, காமிக்ல பியாண்டர் அப்படின்றது ஒரு காஸ்மிக் லெவல் என்டிட்டி. லைக் இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த கேரக்டர்ஸ் அப்புறம் செலஸ்டியல் மாதிரி, ஸோ அவங்கள மாதிரியே ஆக்சுவலாக இல்லைனாலும் அவங்களோட ஒரு அதிக சக்தி உள்ள ஒரு காஸ்மிக் லெவல் என்டிட்டி. ஸோ அதை அழிக்கணும்னு இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போடுறானுங்க. அது மூலமாவே பயங்கரமான சக்தி நம்ம டாக்டர் டூமுக்கும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கும் காமிக்ல கிடைச்சிருக்கும். இங்க பியாண்டர்ஸோட பவர் கிடைச்சுதான் நம்ம டாக்டர் டூம் காட் எம்பரர் டூமா மாறி இருப்பாரு. இதுக்கப்புறம் தான் பேட்டில் வேர்டை உருவாக்குறதா இருக்கட்டும் தனக்கு கீழே எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு கடவுள் அளவுக்கு மேலே போயிட்டு நான் என்ன பண்ணாலும் நீ கூட இருப்பல அப்படின்ற மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச தான் கூட வச்சிருந்திருப்பாரு டாக்டர் டூம். ஆக்சுவலா இங்க டாக்டர் டூம் இன்கஷன் நடக்காம தடுக்கணும்னு நினைச்சத இங்க ஆக்சுவலா செஞ்சு முடிச்சுட்டாரு இருந்தாங்க சொல்லணும். ஸோ இப்போ அவர் இந்த மாதிரி ஒரு காட் லெவல் பீயிங்கா இருக்காரு, அதாவது காட் எம்பரர் டூமாவே மாறிட்டாரு. இங்க மாலிக்ளூ மேனை நமக்கு எம்சியூல காட்டவே இல்லை இது வரைக்கும். அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஸ்டோரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இங்க நம்ம பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸுங்க, அதாவது ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவில ஜூ ஸ்டாமுக்கும் ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கும் பிறந்த குழந்தை, இவன் இந்த மாதிரி மாலிக்ளூ மேனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில கொண்டு வரதுக்குமான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்க நம்ம பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸும் மாலிக்ளூ மேன் அளவுக்கு ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஆள் தான். ஸோ இவனை வச்சு ஸ்கார்லெட் விட்சை திரும்ப உயிரோட கொண்டு வரதுக்கு நம்ம டாக்டர் டூம் ட்ரை பண்ணுவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தியரியும் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி போட்ட அந்த வீடியோல கூட இதை நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி லோக்கியும் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ஒரு பிகஸ்ட் ரோல் பிளே பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான லீக்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிருந்துச்சு. இங்க இந்த தியரிக்குள்ள நம்ம லோக்கியை கொண்டு வந்தோம்னா இங்க தான் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட ஒரு ஹியூஜான பிளாட் ட்விஸ்டே நமக்கு தெரிய வரும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இப்ப நம்ம லோக்கி தான் மல்டிவர்சிட்டியவே மொத்தமா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க நம்ம அவெஞ்சர்ஸ் கூடவே H616 இங்க இருக்க எல்லாரும் லோக்கிய ஒரு வில்லனா தான் நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஏன்னா எடுத்ததுமே 2012 வந்த ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் மூவில நம்ம லோக்கி பண்ண சேட்டைகள் அந்த மாதிரி லோக்கிய வில்லனா தான் காட்டியிருப்பாங்க. இங்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டூமோட பேச்சை கேட்டு லோக்கிய ஒரு மெயின் வில்லனா இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில பார்க்கணும். இங்க நம்ம அவெஞ்சர்ஸா இருக்கட்டும் எக்ஸ்மேன் தண்டர்போல்ட்ஸ் டீம் இவனுங்க எல்லாரும் டாக்டர் டூமை ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா தான் பாக்குறானுங்க, நம்மள அழிக்க வந்தவனா தான் பாக்குறானுங்க. ஆனா டாக்டர் டூம் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸோட சக்தி எடுத்து ஸ்கார்லெட் விட்சரோட கொண்டு வந்து அவகிட்ட இருந்தும் சக்தி எடுத்து இங்க மல்டிவர்ஸே கண்ட்ரோல் எடுக்க பாக்குறான். ஆனா அழிக்கிறதுக்காக இல்ல, மல்டிவர்ஸை சேவ் பண்றதுக்காக. இங்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு தெளிவா ஒரு விஷயம் தெரியும், டாக்டர் டூமும் மல்டிவர்ஸை சேவ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றான். ஆனா அவன் என்னதான் லோக்கியை தட்டி விட்டுட்டு மல்டிவர்ஸிய கைப்பற்றினாலும் ஒட்டுமொத்த சக்தியும் அவனுக்கு கிடைச்சாலும் அவனால மல்டிவர்ஸை சேவ் பண்ண முடியாது. இங்க இப்ப லோக்கி எடுத்துக்கிட்டாலும் இந்த மல்டிவர்ஸ் லெவல் டேமேஜ் இருக்குல்ல, இந்த இன்கஷன் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் கொஞ்ச நாளைக்கு டெம்பரவரியா தான் லோக்கியால கூட நிப்பாட்டி வைக்க முடியும். இங்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு என்னாலும் மல்டிவர்ஸாலையும் எவனையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற விஷயம் தெளிவாவே தெரிய வந்திருக்கணும். இங்க நம்ம டாக்டர் டூம் மல்டிவர்ஸை மொத்தமா கைப்பற்றி அதை சேவ் பண்ண நினைக்கும் போது கூட அந்த மல்டிவர்ஸ் மொத்தமா இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இங்க நம்ம டாக்டர் அத்திம்பேல் அவெஞ்சர்ஸ் கூடயா இருக்கட்டும் எக்ஸ்மேன் இவங்க எல்லாரும் கூட இருக்கிறத விட டாக்டர் டூம் கூட தான் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில டிராவல் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான இந்த தியரி நமக்கு தெளிவா சொல்லுது. அது மூலமா தான் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ஒரு ஹியூஜான பிளாட் ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படின்றதையும் இந்த தியரி நமக்கு தெளிவா சொல்லுது.
இதுக்கப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சால செய்யக்கூடிய ஒரே விஷயம்னா அது கண்டிப்பா பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை வச்சு நிறைய யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிட்டு அழிஞ்சு போன மொத்த மல்டிவர்ஸையும் திரும்ப கொண்டு வரதா தான் இருக்கும். காமிக்ஸ்ல கூட நம்ம பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் யூனிவர்ஸ் எல்லாம் நிறைய கிரியேட் பண்ணி மல்டிவர்ஸை திரும்ப கொண்டு வர மாதிரியான விஷயங்கள் காமிக்ஸ்ல கூட நடந்திருக்கு. ஸோ இப்படி மாதிரி கூட இந்த மூவியோட பிளாட் ட்விஸ்ட் அமைக்கப்படலாம். ஸோ அவ்வளோதான் மாமே இந்த ஒரு வீடியோ. நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண நினச்ச விஷயங்களை எனக்கு புரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கேளுங்க, அதை தேடி பிடிச்சி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி டாக்டர் டூமை வில்லனா காட்டாம ஹீரோவா காட்டினா எப்படி இருக்கும்? டாக்டர் டூம் அப்புறம் டாக்டர் ரத்திம்பேல் இவங்களுக்கான இந்த காம்போ நல்லா இருக்குமா இல்லை நல்லா இருக்காதா அப்படின்ற உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டா மாமே.